சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த ஒரு வேத பாட வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் கொடுத்த கிருபையினால மீண்டுமாக நம்ம இந்த ஸ்டடி கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு வர்றோம், சிறு புஸ்தகத்திலிருந்து பெரிய பெரிய பாடங்கள் நம்ம கற்றுக்கொண்டு வரோம். ஸோ அந்த 4 சிறு புஸ்தகத்திலிருந்து முதலாவது புஸ்தகம் பார்த்துட்டு வரோம், பிலமோன் எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்ட இந்த நிருபம் ஒரே நிருபம் தான். இதுல இருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. பட் இந்த வசனங்கள், இந்த நிருபத்தை வசனத்தின் கீழ் வசனமாக, வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி என்று ஆங்கிலத்துல சொல்லுவான். வசனம் கீழே வசனமா படிக்கிறது. ஏன்னா இந்த ஸ்டடி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அவ்வளோக்கா பண்றது இல்லதான். ஏன்னா நம்ம பொதுவா பைபிள் ஸ்டடியில நிறைய மெத்தட்ஸ் நம்ம பேசிக் கிளாஸ்ல கற்றுக்கொண்டிருக்கோம் இல்லைங்களா. பைபிள் ஸ்டடியில நிறைய மெத்தட் இருக்கு, டாபிக்கல் ஸ்டடிஸ் இருக்குது. பொதுவா நம்ம வசனங்கள் அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சமும் எடுத்து படிப்போம். அதே போல இது கூட ஒரு ஸ்டடி தான். இதுக்கு பேர் வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி என்று சொல்வோம். வசனம் கீழ் வசனமாக படிக்கிறது. மிக முக்கியமா இது நிருபங்களை நம்ம இந்த ஒரு வகையில படிச்சோம்னா, இந்த மெத்தட்ல நம்ம நிருபம்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது, யோவான் எழுதினது, பேதுரு எழுதினது படிக்கும்போது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த வகையில பார்த்துட்டு வரோம் நாம இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம். போன கிளாஸ்ல அறிமுக பாடத்துல ஒரு 3 வசனங்கள் பார்த்தோம். இந்த 3 வசனங்களில் இருந்து நம்ம என்னென்ன பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப அதை நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கு நேரம் இல்லை. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நோட் போட்டுக்கோங்க. அந்தந்த கிளாஸ் உடைய முடிவுல நம்ம இன்னைக்கு என்னென்ன பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ரொம்ப சுருக்கமா புல்லட் பாயிண்ட் மாதிரி நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த கிளாஸ் நம்ம போறதுக்கு முன்னாடி அதை ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். போன 3 வசனங்கள்ல என்னென்ன பாடங்கள் கற்றுக்கொண்டோம், அந்த 3 வசனங்கள்ல என்னென்ன வார்த்தைகளுக்கு பவுல் பயன்படுத்திட்டாரு, எப்படி பயன்படுத்திட்டாரு இந்த வசனங்கள், அதுல நமக்கு என்ன பாடம் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் நீங்க புல்லட் பாயிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கேட்கும் போது கூட விட்டுற வேணாம். நீங்க ஆடியோ யூடியூப்ல இருக்குது, நீங்க பொறுமையா கூட பின்னாடி கூட இந்த ஆடியோ கேட்டு நோட் பண்ணிட்டாங்கன்னா பின் நாட்கள்ல அதை நம்ம ஸ்டடி பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, இப்ப நாம ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்க்க போற காரியம் தொடர்ந்து இப்போ 4ஆம் வசனத்துக்குள்ள போலாம். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த பிலமோன் யாரு, அவரு கொலோசைஸ் பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு சகோதரன். ரொம்ப முக்கியம். இவருடைய பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்லீஷியால தன் வீட்டையே கொடுத்திருக்கிறாரு சபை கூடி வருவதற்கு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. தன் வீட்டையே என்ன பண்ணிக்கிறாருன்னா சபை கூடி வருவதற்கு கொடுத்திருக்கு. அப்படின்னா அந்த இடம் அவருடைய ப்ராப்பர்ட்டி தான் உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி. பட் உடன்படிக்கை பண்ண பின்னாடி இது என்னுடைய இடம் என்ற வார்த்தை, அந்த எண்ணம் அவருக்கு துளி கூட இல்ல, இருக்கக்கூடாது. எப்போ தன்னுடைய வீட்டை கொடுத்துட்டாரோ அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை. அப்போ அந்த ஒரு இடம் கர்த்தருடைய சபை கூடக்கூடிய இடமாக இருக்குது. இப்ப அது என்னுடைய வீடு நான் நினைச்சிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன். இது என்னுடைய வீடு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா சகோதர சகோதரிகள் விஷயத்துல கூடி வரக்கூடிய சபை கிட்ட நான் எப்படிதான் நான் நடந்துக்குவேன் இல்லைங்களா. பிரதர் சிஸ்டர் லிமிட்டா இருந்துக்கோங்க, லிமிட்டா யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது என்னுடைய இடம். அந்த தாட் எப்போதும் இருக்கும் இல்லைங்களா. அது பழைய சுபாவம்.
பட் பிலமோன் விஷயத்துல அப்படி இல்ல. அவர் வந்து தன் வீட்டை அது சபை கூடி வரக்கூடிய இடமாக முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். அது சபையுடைய ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. அது சபையுடைய ப்ராப்பர்ட்டி. எஸ், அவர் வீடு தான். ஆனா அவர் வீடா இருந்தாலும் சபை கூடி வரும்போது அதை அவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தார். அப்போ இப்படிப்பட்ட பிலமோன் நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவரா இருக்கிறாரு. மேபி அவர் எக்லீஷியால ஒரு எல்டரா கூட இருந்திருக்கலாம். பட் எதுவா இருந்துட்டாலும் இந்த பிலமோன் விஷயத்துல ஒரு காரியம் பவுல் விரும்பிட்டாரு கேட்கறதுக்கு. பட் அந்த காரியத்தை எப்படி கேட்கிறார் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா. ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா எப்படி கேட்கணும்ன்ற ஒரு மெத்தட பவுல் இங்க கற்றுக் கொடுக்கிறார் இந்த நிருபத்தில். இப்ப பவுல் விஷயத்துல இந்த ஒரு நிருபம் விஷயத்துல எல்லாருக்கும் தெரியும், ஒரு கேரக்டர் கொண்டு வர போறாரு, ஒனேசிமு. இந்த ஒனேசிமு என்ற ஒரு சகோதரனை பிலமோன் கிட்ட அனுப்பும் போது பிலமோன் இவரை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்றதுல என்ன பிரச்சனைனா பிலமோனுக்கு இந்த ஒனேசிமு யாருன்னு கேட்டீங்கன்னா அடிமை. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு, ஆகையினால் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப இந்த நிலையில இந்த ஒனேசிமு ஜெயிலுக்கு போன பின்னாடி பவுல் கிட்ட கிளாஸ் கேட்டு உடன்படிக்கை பண்ணி இல்லைங்களா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டார். இப்ப அவர் சகோதரன் ஆன பின்னாடி இப்ப மறுபடியும் இப்ப பிலமோன் கிட்ட அனுப்பும் போது இப்ப பிலமோன் இவரை சகோதரனாக ஏற்றுக்கொள்ளணும். அடிமையா இல்ல, சகோதரனாக. ஆனா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கார். கண்டிப்பா ஏதோ காரியம் பிலமோனுக்கு எதிராக பண்ணிருக்கணும். பிலமோனுக்கு எதிராக பண்ணிருக்கும் போது இப்போ அவர் பிலமோனுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து நிக்கிறாருன்னா கண்டிப்பா பிலமோன் அவரை ஏற்றுக்கொள்வதில் பெரிய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணோம்னா நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு பெரிய துரோகம் பண்ணிடுறாங்க, கூட இருக்கிறவங்க பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க நம்மை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, நாம அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துருவோம். ஆனா சில நாட்களுக்கு பின்னாடி அவங்க தங்க தவறை உணர்ந்து மறுபடியும் வந்து நிக்கிறாங்கன்னா நாம அவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவோம்? நாம சொல்றதுக்கு பதிலா ஜென்ரலா ஒரு பொதுவா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்குவான் கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம பார்ப்போம். கண்டிப்பா அக்செப்ட் பண்ணவே மாட்டான், இல்லைங்களா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஆனா புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நமக்கு பவுல் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த பாடங்களை எப்படி கற்றுக் கொடுக்கிறாருன்னா இந்த பிலமோன் விஷயத்துல அவர் எப்படி பேசிட்டாரு, பிலமோன் காரியத்துல ஒனேசிமு பத்தி எப்படி பேசிட்டாரு, ஒனேசிமுவை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ளணும். சோ இத பத்தி பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியங்களும் நம்ம தியானிக்கும் போது கண்டிப்பா நமக்கு ஒரு பாடம் அங்க கண்டிப்பா இருக்குது. பண்பானவர்களே, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப எப்படி கொண்டு போறாரு பாத்தீங்கன்னா அந்த நிருபத்தை பவுல் எப்படி, ஏன்னா இதெல்லாம் சும்மா எதேச்சியா எழுதின நிருபம் கிடையாது. பவுல் வார்த்தைகள் அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்திட்டாரு. தேவனுடைய ஆவின் வழிநடத்தல் இருந்திருக்குது. அங்க வார்த்தைகள் ஏதோ அவரை பவுல் மாம்சத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தைகளுமே உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய வார்த்தைகளா இருக்குது. அந்த நாட்கள்ல சபை எப்படி இருந்திருக்கிறாங்கன்றத நம்ம படிச்சாதான் சபை எப்படி தங்கள் அன்றாட வாழ்க்கை, அன்றாட சபை கூடுகைகள் எப்படி பண்ணிருக்கிறாங்க, அவங்களுடைய கேதரிங் எப்படி இருந்திருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம நாட்கள்ல அது போல இருக்க முயற்சிக்க வேண்டும்.
வெறுமனே ஏதோ பேர் சபை ஜனங்கள் மாதிரி நம்ம இங்கிலீஷா வந்து பாட்டு பாடி இல்லைங்களா, வசனங்கள் படிச்சு ஆராதனை செஞ்சு அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் ஆயிட்டு டீ சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு அப்படி போறது இல்லை. அப்போ சபை கூடி வருதல் உடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? நம்ம ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி வரும்போது நாம் ஒருவரை ஒருவர் எவ்வாறு பார்க்கணும், எப்படி நாம அவங்கள புரிஞ்சுக்கணும், இந்த காரியங்களை இப்ப பவுல் என்ன பண்ண போறாருன்னா நம்ம கற்றுக் கொடுக்க போறார். இப்ப கற்றுக்கொள்ள போறோம். சோ கேர்ஃபுல்லா, ரொம்ப அட்டென்டிவா, ரொம்ப கவனத்தோட பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். சோ சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனத்தோட கேட்க முடியா நான் கேட்டுக்கோம். சோ ஆரம்பிக்கலாம், நம்ம கண்டினியூ பண்ணலாம் கிளாஸ. வசனம் 4, 5, 6, 7 இந்த 4 வசனங்களை படிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடம் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இது அப்படியே நம்ம ஏற்கனவே சொன்னது போல அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இது வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி. சோ ஒரு வசனங்களை நிறுத்தி பவுல் எப்படி கொண்டு போறாரு இந்த நிருபத்தை, எப்படி ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுறாரு, இத படிக்கிற பிலமோனுக்கு என்ன ஒரு உணர்தல் வந்திருக்கும், படிக்க படிக்க அவருக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், அவர் என்ன ரியலைஸ் பண்ணிருப்பாரு, என்ன உணர்ந்திருப்பாரு, அத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த நிருபத்துடைய நோக்கமே ஒன்லைன்ல சொல்லணும்னா, ஒரு நபர் இப்போ பழைய மனுஷன் இல்ல, இப்போ புதிய மனுஷனா இருக்கிறார். ஒரு நபர் இப்போ புது சிருஷ்டியா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பழைய மனுஷனா. பழைய மனுஷனா இருக்கும்போது அவர் எப்படிலாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்திருக்கிறாரு, பழைய மனுஷனா இருக்கும்போது அவர் எவ்வளோ உங்களுக்கு தீமை பண்ணிருக்கிறாரு. ஆனா இப்போ அவரு புதிய மனுஷனா இருக்கிறாரு. அவரை நீங்க எப்படி நீங்க ரிசீவ் பண்ணணும், அவரை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அது ரொம்ப முக்கியமான பாடமா இருக்கு. சோ இந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த நிருபத்தை பவுல் எழுதியிருக்கிறார். ஆனா எப்படி பவுல் டைரக்டா ஆன்லைன் சொல்லாம ஆக்சுவலி என்ன பண்றாருன்னா, பிலமோன் கிட்ட எடுத்த உடனே பாருங்க, பிலமோன் இந்த மாதிரி ஒனேசிம் தெரியுமா, தெரியுமில்ல, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ தப்பு பண்ணிருக்காரு உண்மைதான், ஜெயிலுக்கு போயிட்டாரு உண்மைதான், ஆனா இப்போ என்கிட்ட கிளாஸ் கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, இப்போ சகோதரன் வராரு, அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்கலாம். ஏன்னா பவுல் ஒண்ணு சொன்னாருன்னா கண்டிப்பா யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஆனா பவுல் அந்த ஒரு விஷயத்தை கையாளாம, அப்படியே அவரு அப்ரோச் பண்ணாம, பிலமோன் ஏதோ பவுல் சொல்லிட்டாருன்றதுக்காக பிலமோன் அந்த சகோதரனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உண்மையிலே பிலமோன் உணர்ந்து தன் இருதயத்தை திறந்து அன்போட ஒனேசிமுவை வெல்கம் பண்ணணும், உண்மையான அன்பை வெளிப்படுத்தணும். அப்படின்றதுக்காக இப்ப பவுல் எப்படி வார்த்தைகளை கையாளுறாரு பாத்தீங்கன்னா, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளும் பிலமோன் யோசிக்க வைக்குது. பவுல் என்னைய பத்தி என்னெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு,
பவுல் என்னை பத்தி என்னெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு அவரை தன்னை பத்தி திங்க் பண்ண வைக்க. பிலமோன் யாருன்னு பவுல் அவருக்கு எடுத்து காமிக்கிறாரு. நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? உண்மையிலே பிலமோன் ஒருவேளை தான் அப்படி இல்லைன்னு நினைச்சிருந்தாருன்னா ஒரு குற்ற உணர்வு இருக்கும். என்னை பத்தி பவுல் எந்த அளவுக்கு உயர்வா நினைச்சிருக்கிறாரு, நான் இப்படி இருக்கிறேனே, அவருக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீல் வரும். இல்ல உண்மையிலே பவுல் சொல்ற மாதிரி அவர் இருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பா நான் பவுல் சொல்ற மாதிரி நான் இப்படி இருக்கும்போது, இப்படிதான் இருக்கும்போது இந்த ஒனேசிமு விஷயத்துல நான் இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படின்னு பிலமோன் இப்போ ரியலைஸ் பண்றாரு, உணர்றாரு. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இப்ப பவுல் அங்க வைக்கிறாரு. சோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 4ஆம் வசனத்துல அவர் எப்படி வசனங்களை வைக்கிறாரு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, பொதுவா ஆங்கிலத்துல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேல கீழே வரும், பட் பரவாயில்ல. இப்போ தமிழ் வசனமே நம்ம எடுத்துக்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, 4ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில். நல்லா கவனிங்க, வார்த்தை கவனிங்க. பவுல் பயன்படுத்துற ஒரு வார்த்தையும் பிலமோனை யோசிக்க வைக்குது. இப்ப நம்மையும் யோசிக்க வைக்க போகுது. நாமோ நம்முடைய தனிப்பட்ட காரியத்துல யோசிக்க போறோம். நான் என் உடன் சகோதர சகோதரிகள் விஷயத்துல நான் எப்படி இருக்கிறேன், என் சகோதர சகோதரிகள் கூட நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்றத இப்போ நமக்கு ஒரு செக் அங்க வைக்கிறாரு பவுல். கவனிக்கலாம். பிலமோன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்க, கரெக்ட். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டுமல்ல, எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் நீங்க உங்க அன்பு மற்றும் உங்க விசுவாசம் இருக்குது. அத நான் கேள்விப்பட்டேன். எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பா. பாசிட்டிவா பேசுறாரு பார், நெகட்டிவா பேசல, பாசிட்டிவா பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, பாராட்டுறாரு. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? சகோதர சகோதரிகளே, சொல்றாரு, நீங்க வச்சிட்ட அன்பு மற்றும் விசுவாசம் யார் மேலனா, பரிசுத்தவான்கள் கிட்ட. நான் கேள்விப்பட்டேன். அன்பானவர்களே, ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அதுல மிக முக்கியமா ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பத்தி இந்தியால நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். என்னன்னா, பொதுவா உலகத்துல எல்லா இடங்கள்லயும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பட் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பத்தி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த ஒரு 2023ல எப்படி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்துல ஒரு சபை இருந்திருக்கிறாங்க. பெரையா வேதமானவர்கள், பெரையா பட்டணத்தார் படிக்கிறோம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பெரையா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பெரையா பட்டணத்தார் டெய்லி என்ன பண்றாங்களாமா, பைபிள் ஸ்டடி பண்றாங்களாம். அந்த மாதிரி டெய்லி எக்லீஷியாவை சேர்ந்து பைபிள் ஸ்டடி பண்ற மாதிரி நம்ம நாட்கள்ல அன்றைய நாட்கள்ல இருந்த மாதிரி ஒரு எக்லீஷியாவை நம்ம நாட்களை பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா ஸ்ரீலங்கா பிரதர்ஸ்ல சொல்லலாம் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இந்த பாயிண்ட் கேட்கும்போது. இப்ப அவங்க மத்தியில இப்படிப்பட்ட ஸ்டடி எடுக்கிறதுக்கு எனக்கு தேவன் எனக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா நீங்க டெய்லி ஸ்டடி பண்றீங்க, ஆராய்ச்சி பண்றீங்க. சோ ஆகையினால உங்கள் மத்தியில இந்த வசனங்களை பேசும்போது எனக்கு கொஞ்சம் கலக்கம் இருக்குது, பயம் இருக்குது. ஏன்னா உங்களை பத்தி எல்லா பிரதர்ஸுங்களும், மெயினா இந்தியாவில் இருக்கிற பிரதர்ஸுங்க அப்படி ரிப்போர்ட் பண்றாங்க.
இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? எஸ், அது உண்மை. நான் நம்புறேன். நான் இது வரைக்கும் ஸ்ரீலங்கா வந்ததில்லை, உங்களை பார்த்ததில்லை. பட் உங்களை பத்தி இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் வெளியே பரவும் போது நல்லா கவனிக்கணும், பாயிண்ட் கவனிங்க. உண்மையா இருக்கணும், கரெக்ட். ஒருவேளை உண்மை இல்லை வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்ட ரிப்போர்ட் உண்மை இல்லை அப்படின்னா, பட் நான் இந்த இடத்துல பேசுறத பார்த்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சார், நம்மளை பத்தி உலகம் முழுக்க எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, கண்டிப்பா அவங்க நினைச்ச மாதிரி, அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நாம இருக்கணும்னு ஒரு வைராகியம் வருமா இல்லைங்களா? கண்டிப்பா. ஏதோ பிரதர் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு நீங்க நினைக்க கூடாது. கண்டிப்பா நினைக்க மாட்டீங்க. தெரியல, இன்னையிலிருந்தே பெரோயா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களோ அன்றைய நாட்கள் இந்த உலகத்துல உண்மையை சொல்லணும்னா டெய்லி பைபிள் ஸ்டடிஸ் எக்லீஷியாவா சேர்ந்து பைபிள் ஸ்டடி பண்ற எக்லீஷியா நம்ம நாட்டுல ரொம்ப கம்மி. வேர்ல்டு வைடா, உலக லெவல் ரொம்ப கம்மி. பட் அந்த லிஸ்ட்ல, கம்மி லிஸ்ட்ல ஸ்ரீலங்கன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். நாட் ஓன்லி ஸ்ரீலங்கன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் நாகப்பட்டினம் எக்லீஷியா கூட. சோ அப்போ என்ன பாயிண்ட்னா, பவுல் எப்படி அங்க பதில் கொடுக்கிறாருன்னா, நான் கேள்விப்பட்டேன் உங்களை பத்தி, என்ன தெரியுமா, நீங்க வச்சிருக்கிற விசுவாசம் யார்கிட்டனா, இயேசு மற்றும் பரிசுத்தவான்கள் கிட்ட. அதுல மெயினா என்ன வேர்ட் யூஸ் பண்றாருன்னா, பரிசுத்தவான்கள் கிட்ட நீங்க வச்சிருக்கிறீங்க அன்பு. அன்புனா புரியுது, ரைட்டு. பரிசுத்தவான்கள் கிட்ட வச்சிருக்கிறீங்க அன்பு ஒன்னா ஓகே, புரியுது. அது என்ன விசுவாசம் வச்சிருக்கிறீங்க? பரிசுத்தவான்கள் கிட்ட அன்பு வைக்கலாம், பரிசுத்தவான்கள் கிட்ட விசுவாசம் வைக்கலாமா? அது என்ன விசுவாசம் வைக்கிறதுனா என்ன? அன்புக்கும் விசுவாசத்துக்கும் என்ன லிங்க் இருக்குது? அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு அருமையான பாடத்தை நாம கற்றுக்கொள்றோம். என்ன பாடம் கற்றுக்கொள்றோம்னா, கண்டிப்பா நம்ம உடன் சகோதரர்கிட்ட எல்லார்கிட்டையும் அன்பு வைக்கணும். அன்பு மட்டும் இருந்தா பத்தாதுங்களா, அன்போடு கூட அவர்களை நாம் விசுவாசிக்கணும். என்ன பிரதர் புது பாயிண்டா இருக்குது? பொதுவா தேவனைத்தான் விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும், சத்தியத்தை விசுவாசிக்கணும், இப்படிதான் படிச்சிருக்கிறோம். பரிசுத்தவான்களை விசுவாசிக்கணுமா? ஆமா. என்ன அர்த்தத்துல? என்ன அர்த்தத்துல விசுவாசிக்கிறது? இப்ப தேவன் மேல விசுவாசம் இருக்குன்னா என்ன விசுவாசம் தேவன் மேல வச்சிருக்கோம்? இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்குன்னா என்ன விசுவாசம் வச்சிருக்கிறோம்? விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நம்புறது. நான் நம்புறேன். அந்த நம்புதல் எந்த ஒரு ப்ரூஃப் இல்ல, காண முடியாது. ஆனா நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கொள்றேன். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்குது, நான் ஏற்றுக்கொள்கிறேன் உறுதியாக. இதுக்கு பேர் தான் விசுவாசம். அதே போல சகோதரிகள் விஷயத்துல என்ன விசுவாசம் வைக்கிறது? உண்மையிலே பிலமோன், நான் இது படிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையிலே பிலமோன் ஏதோ பவுல் ஏதோ சொல்றதுக்காக சொல்லல, உண்மையிலே பிலமோன் இப்படிதான் இருந்திருக்காரு என்பதை உணர முடியும். ஏன்னா விஷயத்துல தன் வீட்டை மட்டும் கொடுக்கலைங்க, அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் கூடி வரக்கூடிய சபை ஒரு சகோதரி கிட்டுமே அவர் அன்பு மட்டும் வைக்கலைங்களாமா, விசுவாசமும் வச்சிருக்கோம். இப்ப கேள்விக்கு வரலாம், சகோதரி மேல அன்பு வைக்கலாம், ஓகே, அது எப்படிங்க விசுவாசம் வைக்கிறது? அன்பு மட்டும் இல்ல, விசுவாசமும் வைக்கணுமா? ஆமா. என்ன மீனிங்? அன்புக்கும் விசுவாசத்துக்கும் என்ன லிங்க் இருக்குதாங்க? இதை கண்டுபிடிக்கணும்னா இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா
நம்ம எல்லாரும் ட்ரூத்துக்குள்ள வரும்போது நீங்க வேற, நான் வேற. ட்ரூத்துக்குள்ள வரும்போது நம்ம யாருக்கும் ஒருத்தர் பரிச்சயம் இருக்காது. நம்ம எல்லாம் சத்தியத்தை பார்த்து தான் உள்ள வருவோம். ஆகையினால ஆரம்பத்துல நமக்குள்ள ரொம்ப அன்பு இருக்கும். பட் போக போக நம்ம ஒருவருக்கு ஒருவர் பரிச்சயமாக ஆக ஆக பழக பழகதான் என்னுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பலவீனம் எனக்கு தெரியும். சில நேரங்கள்ல கிளாஷ் ஆகும்போது என்ன ஆயிருது, ஏதோ வெரிசல் வருது. அப்ப இதன் மத்தியில தான் நம்ம என்ன ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணுமாமா, யூனிட்டி, அன்பை நாம் வெளிப்படுத்தணும். ட்ரூத்துக்குள்ள வரும்போது நம்ம காமிச்ச அன்பு ட்ரூத்ல வளர 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 உங்க பலவீனம் நான் பாக்குறேன், என் பலவீனம் நீங்க பாக்குறீங்க. இப்ப அதன் மத்தியில தான் நாம் அன்பை காட்ட வேண்டி இருக்குது. இப்ப பாருங்க, இந்த அன்பு காட்டுற விஷயத்துல விசுவாசமும் தேவைப்படுது. ஒருவரை ஒருவர் மேல நம்ம ஃபெய்த் இருக்கணுங்களாம். சபையில ஒருவர் மேல் ஒருவர் அன்பு மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் மேல் ஒருவர் ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த், விசுவாசம் இருக்கணும். இது கண்டிப்பா ஒரு மிக முக்கியமான we have faith in all these things. ஒருவர் மேல் ஒருவர் விசுவாசிக்கணும். என்ன மீனிங், என்ன அர்த்தத்துல விசுவாசிக்கிறது, இதை கண்டுபிடிக்கணும்னா, இதை புரிஞ்சுக்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. படிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். பாருங்க, இந்த வசனம் எல்லாரும் படிச்சிருக்கிறோம், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, சகோதரனை மன்னிக்கிறது. இப்ப சகோதரனை மன்னிக்கிறது பத்தி பேசிட்டு வர்றார். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ஒரு பிரதர் கூட ட்ரூத்துக்குள்ள வந்த பிரதர் தான், என் கூட வந்தவர் தான், ஆனா எனக்கு விரோதமா பெரிய தப்பு பண்ணிட்டார். இப்ப நான் என்ன செய்யணும்? மன்னிக்கணுமா? சரி மன்னிக்கிறேன். இப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா, பிரதர் நான் மன்னிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்ற. சரி மன்னிச்சாச்சு. ஆனா அதே தப்ப 2வது டைம் பண்றாரு. தப்பு பண்ணிட்டுக்கு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிக்கலாமா? மன்னிக்கலாம். ஓகே மன்னிச்சாச்சு. 2வது டைம் அதே தப்ப 3வது டைம் பண்றாரு. பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிக்கலாமா? சரி மன்னிக்கலாம். இப்படியே எத்தனை டைம் மன்னிக்கலாம்? 7 டைம். ஓகே 7 டைம் மன்னிச்சாச்சு. இப்ப 8வது முறையும் அதே தப்பு பண்றாரு. 8வது முறையே வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிக்கலாமா கேட்டா, நல்லா கவனிங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 முறை தப்பு பண்றது 7 நாளைக்கு இல்ல. 7 முறை தப்பு பண்றது 7 நாளைக்கு இல்ல. வசனம் என்ன சொல்லுதுங்க? 4ஆம் வசனம், ஒரே நாளில் கர்த்தர் எப்படி கொண்டு போறாரு? 7 டைம் தப்பு பண்றது 7 நாள் கிடையாது. ஒரே நாள் 7 டைம்ஸ். 7 டைம்ஸ் தப்பு பண்ணி கண்டினியூஸா பண்றாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. இத்தனைக்கு ஒரே நாள். 7 நாள் கூட ஓகே பரவாயில்ல சொல்லலாம். 1 டேல கண்டினியூஸா மிஸ்டேக் பண்ற. சரி, இப்ப 8வது டைம் அதே மிஸ்டேக் பண்றாரு. அதே ஒரு நாள்ல மன்னிக்கலாமான்னு கேட்டா, கர்த்தர் இயேசு இன்னொரு இடத்துல அந்த கணக்க எக்ஸ்டெண்ட் பண்றாரு. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றாரு? 7 டைம் இல்ல, 7 70 டைம்ட்டார். ஐயோ,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பாருங்க, வந்து அந்த பிரதர் வந்து பிரதர் மன்னிச்சுக்கோங்க பிரதர்ன்றாரு. சரி மன்னிச்சிட்டேன். பிரதர் மன்னிச்சுக்கோங்க பிரதர். சரி மன்னிக்கிறேன். பிரதர் மன்னிச்சுக்கோங்க பிரதர். சரி மன்னிக்கிறேன். பிரதர் மன்னிச்சுக்கோங்க. சரி மன்னிக்கிறேன். பிரதர் மன்னிச்சுக்கோங்க. சரி மன்னிக்கிறேன். எத்தனை டைம் மன்னிக்க முடியும்? ஒரு கட்டத்துல அவர் பேச்சு மேலே அவர் ஒரு காரியத்தை, ஏன்னா மன்னிப்பு கேட்கிறாருன்னா இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்றார். ஒரு லெவலுக்கு நம்மளாம் மன்னிக்க முடிய மாட்டேது. ஏன்னா அவர் சொல்ற வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லை. அவர் சொல்றாரு, அவர் மேல விசுவாசம் வர மாட்டேங்குது. அதனாலதான் இந்த இந்த இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை கேட்ட உடனே, ஒரு நாளைக்கு 7 டைம் தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனா 7 டைம் வரைக்கும் சொல்லும் போது அந்த அளவுக்கு நம்ம நம்பணும் அவர், இல்லைங்களா? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது என்ன? அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு இல்லைங்களா, நான் செய்ய மாட்டேன்றாரு இல்லைங்களா. அடுத்து 8வது முறையும் செய்யும் போது 470 முறையும் வரைக்கும் வந்தாலும் அவரை விசுவாசிக்கணும். சரி, நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களே, நான் விசுவாசிக்கிறேன், ஏத்துக்கிறேன். இதுதாங்க அன்பு காமிக்கிற அன்பு. அன்பு மட்டுமல்ல, அன்போடு கூட விசுவாசமும் சேரும். நீங்க வெறுமனே அன்பு அன்பு மட்டும் பேசினா பத்தாது. அந்த பிரதர் 770 முறை வந்து உங்ககிட்ட மனஸ்தாபப்படுகிறேன், விசுவாசிக்க முடியுமா? அதனால்தான் ஆண்டவரே 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? இதெல்லாம் கேட்ட உடனே இந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கணும்னா அது நீங்க தான் எங்களுக்கு பெருக பண்ணணும். 5ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அப்பொழுது எப்பொழுது? ஏன்னா இவங்களே ஆடிட்டாங்க. 7 டைம் ஒரு நாளைக்கா? ஏதோ 2-3 டைம்னா பரவாயில்ல. ஜென்ரலாவே 2-3 டைம் தாண்டும் போது நமக்கே ஒரு மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க, நீங்க என்ன, நீங்க சாரி எல்லாம் கேட்காதீங்க, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் சொல்ற வார்த்தை, கர்த்தர் இயேசு சொல்றாங்க 770 முறைனா 7 49, 490 டைம்ஸ் பர் டே. பர் டேக்கு, ஒரு நாளைக்கு 490 முறை வந்தா ஒரு டைமும் நான் மன்னிச்சுக்கோங்க, செய்ய மாட்டேன்னா ஒரு லெவலுக்கு தான் நம்ப முடியும். 490 டைம்ஸ் வரைக்கும் அவர் சொல்லும் போது நம்புற மாதிரி இருக்குமா? ஆனா சொல்றாரு, சகோதரன் நம்பு, உன் சகோதரனை விசுவாசி, சகோதரனை நம்பு. வந்து மனஸ்தாபப்படுறாருல, வந்து செய்ய மாட்டேன்னு சொல்றாருல, நம்பு. எத்தனை டைம், எவ்வளவு டைம் தான் பரவாயில்ல, நம்பு, சகோதரனை நம்பு. ஆக்சுவலி பவுல் எப்படி கொண்டு போறாருன்னா, பிலமோன், எக்லீசியால இருக்கிற ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் மேல நீங்க அன்பு மட்டும் இல்ல, அவங்க மேல விசுவாசமும் வச்சிருக்கிறீங்க. அப்படின்னா பிலமோன் எந்த லெவலுக்கு, இந்த பாயிண்ட்ல எதுக்கு பிலமோன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னா, 10வது வசனத்துல தான் யார கொண்டு வந்து நிப்பாட்டுவார் தெரியுங்களா? ஒனேசிமுன்ற ஒரு நபரை கொண்டு வந்து நிப்பாட்டுவார். இந்த ஒனேசிமு பத்தி 10வது வசனத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி பிலமோனை யோசிக்க வைக்கிறாரு. நீங்க சகோதரர்கிட்ட அன்பு காமிக்கிறீங்க, கூட விசுவாசிக்கிறீங்க, நீங்க நம்புறீங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க, செய்ய மாட்டேன்னு பல முறை சொன்னாலும் நீங்க விசுவாசிக்கிறீங்க. அதனால்தான் படிக்கிறோம் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல, அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், கம்ப்ளீட்டா விசுவாசிக்கும். பட் இந்த பாயிண்ட்ல புரிஞ்சுக்கணும், அவர் வந்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும் போது அது எத்தனை டைம் வந்தாலும், வரலைன்னா விட்டுருங்க, அது வேற விஷயம். வராதவரை, மனஸ்தாபப்படாதவரை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் வந்து மனஸ்தாபப்படுறாரு, பல முறை அதே தப்பு பண்றாரு, ஆனா மனஸ்தாபப்பட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாருன்னா கொஞ்சம் நம்புங்க, அவர் விசுவாசி.
இதெல்லாம் பிலமோன் மற்ற சகோதர சகோதரர்கிட்ட எப்படி நடந்துக்கிறார் என்பதை பவுல் ஞாபகப்படுத்துறார். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீங்க பரிசுத்தவான்கள் மேல அன்பு மற்றும் விசுவாசத்தை காமிக்கிறீங்க, கரெக்ட்? எல்லாம் சொல்லிட்டு தான் 10வது வசனத்துல கொஞ்சம் இவரையும் நீங்க என்ன பண்ணுங்க, நம்புங்க, விசுவாசிங்க, இவரையும் மேல அன்பு வைங்க. இவர் ஒனேசிமு சொல்லுவார், சார் நான் அடிமையா இருக்கும் போது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு எதிரா நான் இனி செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. இந்த வார்த்தைய பிலமோன் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுக்காகத்தான் இவரை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்போ நமக்கான பாடம் என்ன? இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்களை நம்ம எப்படி பாக்குறோம்? பிரதர் சிஸ்டர்ஸ் விஷயத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம வெறுமன அன்பு மட்டும் கூறுறோமா, இல்ல அவங்கள விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறதா எந்த பாயிண்ட்ல? மன்னிக்கிற விஷயத்துல. அவங்க மன்னிப்பு கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை எத்தனை டைம் அதே தப்ப ரிப்பீட் பண்ணாலும் பிரதர் சாரி பிரதர் நான் செய்ய மாட்டேன் சொன்னா எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்? சகலத்தையும் விசுவாசிக்கிறோமா, இல்ல பதிலுக்கு இல்ல நீங்களும் செய்யப்பட்டு வர மாட்டீங்க, நீங்க இப்படித்தான், நீங்க அப்படித்தான், உங்க கூட அவ்வளவுதான், நோ 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 அப்படி ரிப்ளை பண்றோமா? இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விளக்கங்கள் தான். ஏன்னா அருமையான ஸ்டாண்டர்ட்ல பவுல் பேசிட்டு இருக்கிறாரு. கவனம். அடுத்து 4ஆம் வசனத்துல இப்படி சொல்லிட்டு, நான் கேள்விப்பட்ட இந்த மாதிரி இப்படி கேள்விப்பட்டதுனால பாருங்க, இந்த பாயிண்ட்க்கு எவ்வளவு வெயிட் கொடுக்குறாரு பாருங்க. இப்படி கேள்விப்பட்டதுனால பிலமோன் 1:5 என்ன படிக்கிறோம்? உங்களை பத்தி நான் இப்படி கேள்விப்பட்டதுனால சபையார் விஷயத்துல, சபை பரிசுத்தவான்கள் விஷயத்துல, ஏன்னா அவங்க யார்? பரிசுத்தவான்கள், செயின்ஸ். என்னுடைய ஜெபங்கள்ல நீங்க பிளஸ் செய்யறதுனால, கேள்விப்பட்டதுனால என் ஜெபங்கள் வரும்போது நான் உங்களை நினைச்சுக்கிறேன். நினைச்சுக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்காக நீங்க செய்யறதுனால நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றேன், ஸ்தோத்திரம் செய்யறேன். இதெல்லாம் பிலமோன் இந்த வரிகள் எல்லாம் படிக்கும் போது எப்படி அவர் உணர்ந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? பவுல் என்னை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்கிறாரு, எனக்காக நான் பண்ற காரியத்துக்காக ஜெபிக்கிறாரு, எனக்காக தேவனுக்கு நன்றி சொல்றாராமா. எவ்வளவு பெரிய பாயிண்ட்! இத படிக்கிற பிலமோனுக்கு எப்படி இருந்துன்னு நினைச்சுப்பா. அப்போ இந்த 5ஆம் வசனத்துல நமக்கான பாடம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மத்தியில சில பிரதர்ஸ் இங்க இருப்பாங்க. கண்டிப்பா சபையில ஒரு சில பிரதர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. சபை ஜனங்களுக்காக தங்கள் நேரங்களை, அதிக ஆரோக்கியங்களை அதிகமா செலவழிப்பாங்க. சபையுடைய பக்தி விருத்திக்காக, சபை சகோதர சகோதரிகளுக்காக நிறைய எஃபர்ட் போடுவாங்க. எல்லாரும் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு சில பிரதர்ஸ் இருப்பான் நம்ம மத்தியில், ஒரு எக்லீஷியல இருப்பான். பட் அவங்க எல்லாம் ஏன் பண்றாங்க, என்ன காரணத்துக்காக பண்றாங்க, என்னைக்காவது திங்க் பண்ணிக்கிறோமா? பட் அவங்க செய்யக்கூடிய ஊழியங்கள், அவங்க பண்ணக்கூடிய காரியங்களை நம்ம ஜெபங்களை என்னைக்காவது வைக்கிறோமா? தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோமா? பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குது, படிக்கலாம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகியும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். பொதுவா நாம நமக்காகவே ஜெபம் பண்றதுக்கே டைம் சரியா இருக்கு இல்லையா? பட் பாருங்க, ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரு, எங்களுக்காக, எங்களுக்கு வேண்டிய, எங்கள் நம்முடைய ஜெபம் சுயநலமா இருக்கும். மிக முக்கியமா கர்த்தருடைய அதிக பிரயாசப்படக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க.
பிரதர் சிஸ்டர்ஸுங்களுக்காக நம்முடைய ஜெபங்கள்ல நினைக்கிறோமா? இதெல்லாம் மிக முக்கியமான பாடம் இல்லைங்களா? இதெல்லாம் சாதாரண பாடமா எடுத்துக்க முடியுமா? அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு சகோதர சகோதரிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இல்லைங்களா? தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்றோமா? ஸ்தோத்திரம்னா என்ன? ஆக்சுவலி அது தனி சப்ஜெக்ட். வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் என்பது ஒரு சப்ஜெக்ட். தேவனுக்கு நாம நன்றி செலுத்துறோமா? நன்றி செலுத்துறது ரொம்ப முக்கியம். 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு, இதுதான் தேவனுடைய விருப்பம். தேவன் இதன் மேல விருப்பமா இருக்கிறார். நீங்க செஞ்சீங்கன்னா தேவன் விரும்புவார். என்ன தெரியுங்களா? 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ என்ன பாயிண்ட் பாத்தீங்க? அப்ப தேவன் என்ன மாதிரி காரியத்தை விரும்புறாரு? ஸ்தோத்திரம் செய்யுங்கள், தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இப்ப பவுல் விஷயத்துல, பிலமோன் உடைய காரியத்துல சபைக்கு அவர் செய்யக்கூடிய அன்பு மற்றும் விசுவாசத்துக்காக அவர் நினைச்சு, அவருடைய ஊழியங்களை நினைச்சு பார்த்து, சபை காரியத்துல அவர் எப்படி நடந்துக்கிறார் என்பதை நினைச்சு பார்த்து தேவன்கிட்ட ஜெபத்துல வைக்கிறார். அவருக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்கள்ல இந்த மாதிரி எத்தனை பிரதர் சிஸ்டர்ஸ்ங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம், தேவனுக்கு நன்றி செலுத்திருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கலாம். இப்படி செய்யறதுனால கண்டிப்பா நீங்க ஊழியம் சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்க கூட சப்ஜெக்ட் பேசுறது மட்டும்தான் பெரிய பெரிய ஊழியம் இல்லை. சபை சகோதர சகோதரர்களுக்காக சின்ன சேர்ஸ் எடுத்து போடுறது கூட ஊழியம் தான். ஒரு பிரதர் சேர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி போடுறாருன்னா, அந்த பிரதரை தேவன் பயன்படுத்துறாருன்னா அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அப்படிப்பட்ட சகோதரனை தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக அவருக்காக ஜெபத்துல அங்க வைக்கணும். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, சோ இதெல்லாம் சின்ன சின்ன பாடங்களா இருந்தாலும் ரொம்ப கவனிக்க வேண்டிய பாடங்களா இருக்குது. அடுத்த பாயிண்ட் பவுல் பேசுறாரு 6வது வசனத்துல. ரொம்ப வித்தியாசமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது வரைக்கும் பரிச்சயம் இல்லாத வார்த்தை. என்ன வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, 6வது வசனம் படிக்கலாம். பிலமோன் 1:6. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் அந்நியோனியம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே, உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோனியம். இந்த வார்த்தை கவனிங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த அதே பாயிண்ட் தான் ரிப்பீட் பண்றாரு. இதெல்லாம் நம்ம பரிச்சயம், இந்த வேர்ட்ல நம்ம யூஸ் பண்றது இல்லைங்க ஜெனரலா. விசுவாசத்தின் அந்நியோனியம், the fellowship of faith. fellowship of faith வித்தியாசமான வார்த்தை. பட் இது என்ன மீனிங் சொல்றாரு நமக்கு தெரியும். ஏன்னா போன வசனம் பார்த்தோம். இவர் ஒரு சகோதர சகோதரிகளை மேல ஒவ்வொரு கிட்டையும் எப்படி ஃபெலோஷிப் வச்சிருக்கிறாருன்னா, அது விசுவாசம். ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ்ங்களையும் அவர் நம்புறார். ஒரு பிரதர் சிஸ்டர்கள் மேல விசுவாசம் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஏதோ எதேச்சியா கிளாஸ் கேட்டு வந்தவங்க இல்ல. ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், எத்தனையோ மக்கள், எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் இருந்தாலும் தேவன் இந்த இடத்துல கூட்டி சேர்த்த பாத்திரங்கள், கூட்டி சேர்த்த மணிகள். ஒரு மணிகளுமே தேவன் உடைய சித்தத்தின்படி உள்ள வந்தவங்க. இவங்க ஒவ்வொருவரும் பலவீனம் இருக்குது, குறை இருக்குது, எல்லாரும் பாடுள்ள மனுஷங்க தான். சோ இவங்க எல்லாரும் மேலையும் பிலமோன் எப்படி வச்சிருந்தாருன்னா விசுவாச ஐக்கியம், the
விசுவாசத்தின் அந்நியோனியம், the fellowship of faith. ரொம்ப டச்சிங்கா பேசிட்டு இருக்காரு. சபையில இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினர் மேலையும் நீங்க எப்படி ஃபெய்த்தா இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஃபெய்த் உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, இப்படிப்பட்ட ஃபெய்த் உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் சொல்றாரு. இது தமிழ் மொழிபெயர்ப்பை விட ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அருமையா இருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்புல ரோதர்ஹாம் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குங்க. அதுல ரொம்ப அழகா வருதுங்க. எப்படி வருதுன்னா, இப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஐக்கியம், அந்நியோனியம், எல்லா பிரதர்ஸ் மேலேயும் நீங்க ஃபெய்த்தா இருக்கிறீங்க. இது எப்படி? இப்படி இருக்கிறதுனால நீங்க ரொம்ப சபை காரியத்துல, சகோதர சகோதரி விஷயத்துல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க. எனர்ஜெட்டிக்னா என்ன? ரொம்ப அதிக என்னங்க, உங்களுடைய ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க சகோதர சகோதரிகள் காரியத்துல. காரணம் என்ன சொல்லும் போது, பை பர்சனல் நாலேஜ் ஆஃப் எவ்ரி குட் திங் தட் இஸ் இன் அஸ் டுவார்ட்ஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பத்தி, கிறிஸ்துவை குறித்த சகல நல்ல காரியங்கள் எல்லாவற்றை பற்றியுமே அந்த அறிவை நீங்க பெற்றிருக்கிறதுனால, கிறிஸ்துவை பற்றின சகல நன்மையான காரியங்களை பத்தின அறிவை நீங்க பெற்றிருக்கிறதுனால, by personal knowledge of every good thing that is in us towards Christ. So அப்போ அவர் உணர்றாரு, கிறிஸ்து சொல்லும் போது தலை சரீரம். அப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்துடைய அவயவங்களா இருக்கிறோம். அந்த பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பேசுறாரு இல்லைங்களா, அந்த கான்செப்டை இங்க கொண்டு வரார். பிலமோன், நீங்க சபையில இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினர் நீங்க எப்படி பாக்குறீங்க தெரியுங்களா? அவங்களை எப்படி நீங்க அவங்க மேல எல்லாரும் மேலயும் நீங்க ஃபெய்த்தா இருக்கிறீங்க தெரியுங்களா? நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, கிறிஸ்துடைய சரீரத்தின் அங்கங்களை கர்த்தர் இயேசு எப்படி வச்சிருக்கிறார், தேவன் எப்படி வச்சிருக்கிறார், ஒரு அவயவங்களும் எப்படி இருக்கிறாங்க என்பதை, அந்த அறிவை நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஆகையினால்தான் ஒரு அவயவங்களையும் ஒரு அங்கங்களையும், கனமுள்ள அவயவம் இருக்குது, கனவீனம் அவயவம் இருக்குது, பலமுள்ள அவயவம் இருக்குது, பலவீனமான அவயவம் இருக்குது. அதை நீங்க சரியா புரிஞ்சு வச்சதுனாலதான் எல்லார்கிட்டையும் உங்க விசுவாசத்தின் அந்நியோனியம் காணப்படுது. இந்த ஃபெலோஷிப் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, ரொம்ப உணர்வு பூர்வமாக பிலமோனை யோசிக்கும்படியாக பேசிட்டு இருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால பிலமோன் 7ஆம் வசனம் படிக்கலாம். பிரதர் ரொம்ப டச்சிங்கா பேசிட்டு இருக்கிறார். ஏதோ சாதாரணமா பவுல் அங்க பேசல. பிரதர் ரொம்ப பவுலே பாத்தீங்கன்னா பிலமோனுடைய காரியங்களை பார்த்துட்டு ரொம்ப உணர்ச்சி வசமா, ரொம்ப உணர்வு பூர்வமா, ஏதோ சாதா ப்ரோன்னு கூப்பிடுற மாதிரி எல்லாம் கூப்பிடல, கிறிஸ்துவுக்குள் நீங்க என்னுடைய பிரதர். ரொம்ப பவுல் ரொம்ப ஆச்சரியமா அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. 7ஆம் வசனம், பிரதர், சகோதரனே, உண்மையிலே பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள், தமிழ் வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, உள்ளங்கள், உங்களால இளைப்பாரி இருக்குது. உங்களுடைய அன்பு மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் ரொம்ப ஆயிட்டு இருக்குது எங்களுக்கு. ரொம்ப பெரிய லெவல்ல பவுல் பேசிட்டு இருக்கிறார். அதெல்லாம் பிலமோன் இதெல்லாம் படிக்க படிக்க அவருக்கு எப்படி இருந்திருக்கும் எனக்கே தெரியல. ஒருவேளை பிலமோன் இருந்த இடத்துல நீங்களும் நான் இருந்தோம்னா நம்மளை பத்தி பவுல் எப்படிலாம் புரிஞ்சு வச்சிருக்கிறார், என்ன அளவுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறார் பவுல். நான் சகோதர சகோதரி விஷயத்துல எப்படி இருந்திருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னால பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள், உள்ளங்கள் சொல்லும் போது நினைச்சு பாருங்க, எல்லாரும் அந்த காலத்துல புறஜாதியார், கொலோசை பட்டணத்துல நிறைய தரித்திரர் இருந்திருக்கிறாங்க, நிறைய விக்கிரகங்களை கும்பிட்டவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா இயேசு மேல நம்பிக்கை வச்சு ஒரு வீட்டுக்கு போறாங்க.
அந்த வீட்டு பிலமோனுடைய வீடு. அந்த இடத்துல எல்லாரும் வர்றாங்க. நிறைய புதிய புதிய நபர்கள் வராங்க, யாருன்னே தெரியாது. எல்லாரும் இயேசு மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்காங்க. இப்ப வந்த ஒரு அங்கத்தினரை மேலையும் பிலமோன் எப்படி வெல்கம் பண்றாரு, ஒரு அங்கத்தினரையும் எப்படி அன்பு மற்றும் விசுவாசம் வச்சிருக்கிறாரு. ஆகையினால வந்தவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது. ஓ எஸ், உண்மையிலே நம்ம வந்திருக்கிற விஷயம் இதுதான், சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான ஐக்கியம். நம்ம ட்ரூத்துக்குள்ள இருக்கிறோம் என்ற உணர்வு அதிகப்படியாக காணப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைய பிலமோன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும். பவுல் பாத்தீங்கன்னா 7 வசனம் வரைக்கும் இப்படி எல்லாம் பேசிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு அடுத்து 8வது வசனத்துல இருந்து தான் வித்தியாசமா பேச ஆரம்பிப்பார். ஏன்னா பவுலுடைய நோக்கம் என்ன, இப்ப யார கொண்டு வரனாங்க, ஒனேசிமு என்ற சகோதரன். ஒரு காலத்துல பிலமோனுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்தவர், பிலமோனுக்கு தப்பு பண்ணவர், பிலமோன் கிட்ட பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர். இப்ப அவர் சகோதரனா மாறிட்டார். இப்ப அவரை பிலமோனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி பிலமோன் கிட்ட இந்த 4 வசனங்கள் 4, 5, 6, 7 இந்த 4 வசனங்கள்ல எப்படி கவர் பண்றாரு பாருங்க. நீங்க சபை பரிசுத்தவான் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க தெரியுமா பிலமோன்? அன்பானவர்களே, இதோட கிளாஸ் நிறைவு செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம் அடுத்த வாரம். பட் ஒரு பாடம் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம், பவுல் உண்மையிலே இவர் சொன்ன எல்லா காரியங்களும் பிலமோன் வாழ்க்கையில இருந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாது. ஒருவேளை இருந்திருந்தாலும் இல்லைனாலும் பவுல் எழுதுற கோணம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை பிலமோனுக்கு இந்த குவாலிட்டி இல்லைனாலும் கூட பவுல் பேசுறத பார்த்து, சே பவுல் என்னை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறார், பட் நான் அப்படி இல்லையே, அந்த உறுத்தலே அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ரியல் லைஃப்ல அப்படி காமிக்க முயற்சி எடுத்திருப்பார். உண்மையிலே பவுல் என்னை பத்தி நினைச்ச மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பார். இப்போ நமக்கு இது என்ன பாடம்? நாம சகோதர சகோதரி விஷயத்துல மெயினா, நான் இருக்கிற இந்த ஊர்ல எனக்கு தேவன் கொடுத்துட்ட தேவனுடைய பிள்ளைகள் இவங்க எல்லாருமே, இவங்க காரியத்துல நான் எப்படி நடந்துக்கிறேன், எப்படிப்பட்ட விசுவாச அந்நியோனியம் வச்சிருக்கிறேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய கேள்விகள். முன்னாட்கள்ல இருந்த மாதிரி அந்நியோனியம் இப்ப நம்முடைய நாட்கள்ல ரொம்ப குறைவாயிட்டு இருக்குது. தெரியல, இன் ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய குறைவு ஆகும். பட் எதுவா இருந்தாலும் நான் என் சகோதர சகோதரி கிட்ட எப்படிப்பட்ட விசுவாச அந்நியோனியம் வச்சிருக்கிறோம் என்பதை திங்க் பண்ணி பார்க்கலாம் அன்பானவர்கள். அடுத்த கிளாஸ்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எப்படி ஒனேசிமு பத்தி பேச்ச எடுக்கிறாரு, எப்படி பேச்ச ஸ்டார்ட் பண்றாருன்றத பார்க்கலாம். அதுல என்ன பாடம் நமக்கு இருக்குதுன்றதையும் பார்க்கலாம். சோ நீங்க தியானிங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஸ்டடி சொல்லும் போது சோ நீங்க கூட உங்க பார்ட்டை நீங்க தியானிக்கலாம். நீங்க ஸ்டடி கேள்விகள் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். தேவன் தாமே கிருபை செய்வார்.